குளிச்சு முடிச்சுட்டு எதுக்காக குளிக்கிறோம்? நம்ம பூத உடலை சுத்திப்படுத்தி திரும்பியும் நம்ம சவமா இருந்ததை குளிச்சுட்டு நம்மளுடைய வாழ்க்கையை திரும்பவும் ஆரம்பிக்கிறோம். நம்ம வாழ்க்கையை அன்னைக்கு திரும்பவும் தலையில நீர் படுகிற போது நம்ம உடம்புக்கே புத்துணர்ச்சி கிடைக்கும். அந்த புத்துணர்ச்சியோடையும் திரும்பி பழையதெல்லாம் படாம எல்லா விஷயங்களும் நம்மளோட அதோட கலந்துருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாம் தவிர்த்துட்டு குளிச்சு முடிச்சுட்டு அந்த ஈர துணியோடையே போய் முதல்ல விளக்கேற்றக்கூடாது. சொட்ட சொட்ட ஏத்துறதுங்கிறது ஒரே ஒரு இடம், காரியம் செய்யக்கூடிய இடங்கள்ல தான் உடல் சொட்ட சொட்ட எல்லா வேலைகளும் பண்ணுவாங்க. அதனால ரொம்ப ஈரத்தோட புழிஞ்சு கட்டிக்கிட்டு ஒரு 7 தடவை உதறிட்டு அந்த துணியை கூட கட்டிக்கலாம், தவறு கிடையாது. ஈரம் சொட்ட சொட்ட நின்று சாமி பூஜையோ இந்த சொட்டிக்கிட்டே வருவாங்க, தலையெல்லாம் அப்படியே ஈரமாவே இருக்கும், சாமி கும்பிடணும் அப்படின்னு வந்து நிற்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது. குளிச்சுட்டு வந்து நல்லா ஒரு சுத்தபத்தமா இருக்கிற துணியை எடுத்து உடுத்திக்கிட்டு சாமி கிட்ட ஒரு விளக்கு ஏற்றணும். அது குலதெய்வத்துக்காக வேண்டிக்கிட்டு ஏற்றலாம். அடுத்ததா இன்னொரு விளக்கு ஏற்ற சொன்னது என்னன்னா, இஷ்ட தெய்வம்னு இருக்கும். நம்ம குலத்துக்கு என்ன தெய்வமா இருந்தாலும் அது கூட தெரியாம கூட போகும். ஆனா பிடிச்ச தெய்வம் எல்லாருக்குமே இருக்கும். அப்போ அந்த தெய்வத்துக்காக ஒரு விளக்கு ஏற்றணும். அடுத்ததான் நம்ம வந்து பித்ருக்களுக்கு கம்பல்சரி விளக்கு ஏற்றணும். அந்த விளக்கு யார் ஏற்றலாம் அப்படின்னா, பித்ருக்களுக்கு விளக்கு ஏற்றுறது அப்படிங்கிறது யார் அந்த அதிகாரத்துக்கு உரியவர்களோ, அப்பா அம்மா இருக்கிறவங்க செய்யக்கூடாது. அப்போ உங்களுக்கு மேல யார் இருக்காங்களோ அவங்க அந்த விஷயத்த செய்யணும். இப்ப கணவன் இருக்காங்க, மனைவி இருக்காங்க, பையனும் இருக்காங்க அப்படின்னா அந்த பையன் ஏத்தக்கூடாது. இந்த பையனோட அப்பாவா கணவரா இருக்கார்ல, அவர் குளிச்சுட்டு வந்து மனைவியோட சேர்ந்து ஏத்தணும், மனைவி கையால ஏத்தணும். விளக்கேத்துறது வீட்டுல பெரும்பாலும் பெண்கள் செய்வது விசேஷம். அதே மாதிரி விளக்கேத்துற இடங்கள்ல முன்னோர்களுடைய விளக்கை தவிர மீதி எல்லா இடங்கள்லையும் விளக்கேத்துனா கோலம் போட்டுட்டு அது மேல விளக்கேத்துறது ரொம்ப விசேஷம். கோலம் போடுவதற்கும் விளக்குக்கும் அவ்வளோ ஒரு தொடர்பு இருக்கு.